ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காவோட அறுவடையை பார்க்க போறோம். வாங்க அறுவடையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான கத்திரிக்காய் இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச அந்த நீலக்கலை கத்திரிக்காய், இன்னொன்று வந்து வெள்ளை கத்திரிக்காய், இன்னொன்று வந்து பச்சை கத்திரிக்காய். இது வந்து பச்சை கத்திரிக்காய் வகையான கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்ல சைஸா இருக்கு பாருங்க. காய் நல்லா இருக்கு பாருங்க. நல்ல அறுவடைங்க. இது வந்து என்கிட்ட வந்து ஒரு 5 செடி தான் வச்சேன். 5 செடியில வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 காய்கிட்ட வந்தது ஃப்ரெண்ட்ஸ். 10 காய்கிட்ட வந்ததுங்க. ஆனா நம்ம குரங்கு நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 5 காய் கிட்டத்தட்ட 5 காய் கிட்ட சாப்பிட்டாங்க. பரவாயில்ல, அவங்களுக்காவது பயன்பட்டோன்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். நல்லா ஃபர்ஸ்ட் அறுவடை அவங்க தான் சாப்பிட்டாங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பச்சை கத்திரிக்காய். இது வந்து விட்டமின் கே மற்றும் B6 விட்டமின் கொண்டது. அதிக நார் சத்து கொண்ட காய்ங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது. இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி இயற்கை முறையில் மருந்துலாம் இல்லாமல் இயற்கை முறையில் இந்த மாதிரி கத்திரிக்காய்களை அறுவடை பண்ணி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப சுவையாக, ரொம்ப அருமையாக இயற்கை முறையில் நீங்களும் வந்து வீட்டில் வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் நான் வாழ்த்துறேங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போதுங்க. இது வந்து இன்னைக்கான காய் இருக்குது. இந்த பாருங்கள், மல்லிகைப்பழம் காய் நல்லா இருக்குதா?